கேக்குதா? ஹலோ, கேக்குது சார். ஹாய் சார். ஓகேடா, ஓகேவா? ஓகே சார். ம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, சூப்பரா இருக்கேன் சார். எப்படி சந்தோஷமா இருக்கு போகுது எல்லாம்? பாக்குறதுக்கு. எப்படி நான் போகுது ஆ பிசினஸ்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து ஒரு 2, 3 பண்ணியிருந்தேன் ரீசெண்டா. சரி சரி. அதுல என்னன்னா கஸ்டமர்ஸ பார்க்க முடியுது, கொஞ்சம் நல்லா பேச முடியுது. அதுவே ம். கொஞ்சம் ஒரு நல்ல நேரடியா விஷயமா பார்க்கறதோட இருக்குது. ஜூம்ல பார்த்துடுறோம். ஆமா, ம். ஆமா. நேரடியா பார்க்கறதோட ஜூம்ல பார்த்துடுறோம். ஆமா, ஆமா. ரொம்ப ஈஸி தான். இப்போ இதானே முடியுது. ஆமா. பிளஸ் இதுல வந்து சில ம், கஸ்டமர்ஸ் ம். பாத்தீங்கன்னா அப்பாவோட டைம்ல இருந்து இருக்காங்க. அப்போ ஆமாமா. எனக்கு ம். தெரியும். ஆனா அவங்க பிசினஸ் பத்தி ஃபுல்லா ம். எனக்கு தெரியாது. நம்ம உட்கார்ந்து அது கேட்கறதுக்கோ, ஆமா. பேசுறதுக்கான நேரமும் இல்ல. ம், ம், சோ ம். இந்த மாரி பேசும்போது நானும் உங்க அப்பா டைம்ல இருந்தா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. சோ நானும் உங்க அப்பா இருந்தப்ப இருந்தே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, 25 ஆமா, வருஷத்துக்கு மேல பண்றோம். ஆமா, ஆமா, அதுதான். அதனால அப்பாவும் நல்லா தெரியும். ம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, ஆமா. அதான். கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. நீங்க எப்படி இந்த ம். லைனுக்குள்ள வந்தீங்க? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? ம். நான் வந்து 32, 33 வருஷமா இருக்கேன் இந்த லைன்ல. ம். நான் இந்த லைன்ல தான் படிச்சேன். ஐடிஐல படிச்சேன். ஓகே, ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு. 2 இயர்ஸ் ப்ளூ ஸ்டார்ல வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படி இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் மொத்த ஓனர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏர் கண்டிஷனிங் பண்ணிட்டு இருந்தோம். ம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சில்லர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டோம். ஓகே. அதுதான். இப்போ இண்டஸ்ட்ரியல் சில்லர் தான் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ம், ம், ப்ராசஸ் ம். சில்லர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ம். மட்டும் தான் இப்போ பண்றோம் ஃபுல்லா. ஓகே, ஓகே. அதுதான். ஸோ ஃபுல் சில்லர் மேனுஃபேக்சரிங்கு, இன்ஸ்டலேஷன் எல்லாமே எண்ட் டு எண்ட். எல்லாமே பண்றோம். ஆமா. அது ஓகே, சர்வீஸ் கூட எங்களோட மிஷின் தான் பண்றோம். வேற யார்ட்டையும் ஓகே, பண்றது இல்ல. ஓகே, எங்களோட மிஷின் ஓகே, சப்ளை பண்றது மட்டும் நாங்க சர்வீஸ் பண்றோம். மத்தவங்க இது ஓகே, பண்றது இல்ல. ஓகே, ஓகே, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ம். உங்க கம்பெனி மாடர்ன் ரெஃப்ரிஜரேஷன் கோயம்புத்தூர் பேஸ்ல இருக்கு. ஆனா ஃபுல் தமிழ்நாடு நீங்க ஆமா. சப்ளை தமிழ்நாடு, பண்றீங்க. சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியா சவுத் இந்தியா ஃபுல்லாவே. ஃபுல்லா பண்றோம். ஆமா. சூப்பர். ஃபுல்லா ம். டீலர் நெட்வொர்க்ல தான் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டீலர் ஓகே, நெட்வொர்க் அண்ட் ஓன் கஸ்டமர் பேஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்படிதான் நம்ம எல்லாமே பண்றோம். ஓகே, அதுதான். ஓகே, ஓகே. உங்க ப்ராடக்ட்ஸும் நீங்க பண்ற சில்லர்ஸும் சரி, ம். ப்ராடக்ட்ஸ்ல உங்க அஹ், என்ன ஒரு அட்வான்டேஜ் இல்ல என்ன யூனிக் பாயிண்ட் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க பண்றது வந்து கஸ்டமைஸ்டு பேஸ் தான் பண்றோம். கஸ்டமர் ம். வந்து என்ன ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ணி தரோம். ஓகே. மற்ற கமர்ஷியலா வாங்குற சில்லர்ஸ் வந்து சில டெம்பரேச்சர்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஹை ம். டெம்பரேச்சர்ல ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட், நம்ம கரெக்ட். கஸ்டமைஸ்டு பேஸ் அவங்களுக்கு என்ன ரெக்கையர்டோ அதுக்கு டிசைன் பண்ணி தரோம். அந்த ம், மாதிரி தான் ம், நம்ம சில்லர்ஸ் வந்து பண்றது ம், எல்லாமே. ம், இதுதான் பண்ணி தரோம். ம். நான் கூட இதுதான் நம்ம ஒரு போன வாரம் கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ம், ஆக்சுவலி ம், நம்ம ம், சென்னை ஸ்பெஷலி சவுத் இந்தியா தமிழ்நாடு சைடு பாத்தீங்கன்னா ம். ரொம்ப யூனிக்கான ஒரு வெதர் கண்டிஷன். அதாவது ஆமா. ரொம்ப ம். ஹீட் பிளஸ் அவ்வளோ மாய்ஸ்சர் வந்து ரொம்ப ரேரான இடத்துல தான் இருக்கும். ஸோ ஆமா ஆமா. ம். நிறைய டிவைசஸ் நிறைய எக்யூப்மெண்ட் வந்து நார்மல் டெம்பரேச்சர் ம். நார்மல் எல்லா இடத்துக்கும் டிசைன் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆமா. சென்னையில வரும்போது அதாவது அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு. ஆமா. மற்ற மெஷின்ஸ் ம். எல்லாமே பண்றவங்க வந்து ஒரே டிசைன்ன்றதால ஒரு ம். குறிப்பிட்ட ஆம்பியன்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ணுவாங்க. கண்டன்சிங் டெம்பரேச்சர்னு ஒரு 35 டிகிரினா 35 டிகிரி ஆம்பியன்ட்டுக்கு டிசைன் பண்ணுவாங்க. கரெக்ட். நம்ம வந்து அப்படி பண்றது இல்ல. அந்த ம். கஸ்டமைசேஷன்றதால அவங்க ம். இருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே கண்டென்சர்ஸ் அண்ட் எவாபரேட்டர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிட்டு கம்ப்ரஸர் அதுக்கு சூட்டபுளா செலக்ட் பண்ணி போட்டு தான் பண்ணி தரோம் சில்லர்ஸ். ஓகே. ம். அதனால அவங்களுடைய ப்ராசஸ்க்கு நம்ம சில்லர் வந்து ப்ராப்ளம் இல்லாம யூஸ் ஆகும். ம். அவங்களுடைய ம். ப்ராசஸ் அவங்க ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அதுக்கு வந்து நம்ம சில்லர்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாம ம். யூஸ் ஆகும். ம். ம். அது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி தரோம். ஒன்லி ஓகே. ஸ்பெஷலைஸ்டு தான். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் சில்லர் மட்டும் தான் பண்றோம். ம். வேற ம். எதுவும் பண்றது இல்ல. அதுதான். ம். ஆம், அந்த மாதிரி தான் பண்றோம். ம். நம்ம ஆக்சுவலி அப்பாவுக்கு எப்படி நீங்க எப்படி காண்டாக்ட் ஆனீங்க அப்பா கூட? அந்த டைம்ல சதன் காயில் எப்படி தெரிய வந்தது? அந்த டைம்ல எனக்கு ஒரு கஸ்டமர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே. காயில்ஸ் நம்ம செக் பண்ணிருந்தோம். கொஞ்சம் ஓகே. பெட்டர் காயில்ஸ் வேணும்னு. அப்போ ம். இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ உங்களுடைய கம்பெனி ரொம்ப ஸ்மாலர் கம்பெனி தான். சின்ன ம். கம்பெனியா ஆமா, வந்து ஈக்காடு தாங்கல. ஆமா, அப்ப ஆமா. இருந்தே அப்பா கூட கம்யூனிகேஷன்ல இருக்கோம். ம். ம். அது இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ம். நமக்கு என்ன டைப்ல என்ன சர்க்கியூட்டிங் கண்டென்சர்ல வேணுமோ இல்ல எவாபரேட்டர்ல வேணுமோ அந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாரு. ம். அதுதான். ம். மத்த இடத்துல அந்த டைம்ல எனக்கு அந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டிசைன் பண்ணி ம். கொடுக்கறது. அது ம். இங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாரு.
ம், அதான் நம்ம பண்ணி கொடுக்குற டிசைனுக்கு வந்து கண்டென்சர் நீட்டா பண்ணி கொடுத்துருவாரு, அது ப்ராப்ளம் இல்ல. ம், அதே ம், மாதிரி விஷயம் ஏதாவது பண்றதுல ஏதாவது குறை இருந்தாலும் அது வந்து நம்ம சொன்னோம்னா அது வந்து இமிடியேட்டா வந்து சரி ஓகேன்னு சொல்லி நெக்ஸ்ட் அடுத்த பீஸ்ல வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப ம், மட்டும் இல்ல, ம், இப்போவும் சதன் கைட்ல வந்து அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணி தராங்க. ஏதாவது ஒரு குறைன்னு ஒன்று சொன்னோம்னா அதை ம். இமிடியேட்டா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா குறை இல்லாம யாரும் எந்த பொருளும் பண்ண முடியாது. கண்டிப்பா. அது நம்ம சொல்ல சொல்ல தான் வந்து அது கொஞ்சம் டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அது என்ன கண்டிப்பா. குவாலிட்டியில இருக்கு, என்ன மாதிரி யூஸ் பண்றோம்ட்டு. ம், மேனுஃபேக்சரிங் பண்றது ப்ராப்பரா வந்து கரெக்டா ம். தெரியும் சொல்ல ஆமா, முடியாது. ஆமா. யூசருக்கு தான் தெரியும். யூசர் நம்ம கண்டிப்பா. என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறோமோ அதை வந்து சதன் காயில்ல வாங்குறப்போ அதை அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ம், அதே ம், மாதிரி மேஜரா வந்து எந்த ப்ராப்ளமும் வர்றது இல்ல காயில்ல. ம், ம், நம்ம கொடுக்குற ம், டிசைனுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம வந்துடுது. ம், அதனால ம், எனக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு மெஷின் கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த ம். கண்டென்சர் ஒரு மெயினான பார்ட். அதனால ஆமா. எனக்கு கொடுக்கறதால தான் நான் வந்து நியர்பை 25 இயர்ஸ்க்கு மேல வந்து உங்ககிட்ட அப்படியே கம்யூனிகேஷன்ல கரெக்டா இருந்துட்டு இருக்கேன். ம், ம். அதுதான். கண்டிப்பா. நீங்க நீங்க சொன்ன மாரி எங்களுக்கும் வந்து நெறைய நீங்க சொன்ன மாரி தான். கஸ்டமர்ஸ் வந்து சொல்லிக் குடுத்து தான் நம்ம நெறைய கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, நாங்க நிச்சயமா பண்ற நிச்சயமா. ஒரு கண்டென்சர், எவாப்பரேட்டர்னாலும் அது கோல்ட் ரூம்லயும் போகுது, ம். ஏசிலயும் போகுது, ஆமா. சில்லர்லயும் போகுது, ம். ட்ரையர்லயும் போகுது. ம். அப்போ ஒரு ஒரு ம். 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 விஷயத்துலயும் எங்களால எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. ஸோ அந்த நெறைய நிச்சயமா அது நெறைய யூசர் விஷயங்கள் உங்கள சொன்னாதான் மாரி அது உங்களுக்கு தெரியும். கஸ்டமர்ஸ் தான் ஆமா. அந்த ஆமா, குரோத் வந்து யூசர் கண்டிப்பா சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதுதான் யூசர் என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்ல தெரியும். பட் அது என்னன்னா உங்ககிட்ட சொல்றப்ப அது ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா எடுத்துக்கிறீங்க நீங்க. அது ஒரு ம், குறையா எடுத்துக்கிறதுல ஒரு இது பண்றது கோவப்படுறது இல்ல. ம், ம். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றீங்க. சரி கண்டிப்பா. பண்ணி கொடுத்துடுறீங்க. ம், அதனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க யூஸ் பண்றது ம், யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு மிஷின் ப்ராப்ளம் இல்லாம போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். ம், அதுதான், வேற ம். ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. நெறைய வருஷம் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் எங்களுக்கு ம். நெறைய கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் லிங்க் பண்ணி குடுத்துருக்கீங்க. உங்க ஆமா வழியா ஆமா நெறைய ஆமா. கஸ்டமர்ஸ் எங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் டூயிங் தட். தேங்க்யூ. யாஹ். ம். ஆம், அ ஃபியூச்சர்ல போயிட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? சில்லர் இண்டஸ்ட்ரியும் சரி, மார்க்கெட்டும் சரி. ஆக்சுவலி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக ஆக நமக்கு சில்லர் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ம். பட் என்ன உங்களுக்கு பிரைஸ் வேரியேஷன்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியறது இல்ல. அவ்வளோ ஆமா, ஈஸியா ஆமா, வந்து எதுவும் பண்ண முடியறது இல்ல. ஆமா. ஏன்னா இப்போ உங்ககிட்ட கூட நீங்க வந்து பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அதுவும் ம், இமிடியேட்டான இல்ல, ஒரு டைம் கொடுத்து இந்த டைம்ல தான் நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறீங்க. அட்வான்ஸாவே ம், இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அதனால எங்களால ம், அதுக்கேற்ற மாதிரி போக முடியுது. ம், பட் ம், இருந்தாலும் சில்லர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ம், எந்த ப்ராப்ளம் இல்லை, ம், நல்லா போயிட்டு இருக்கு. எந்த ம், இதுவும் இல்லை. ம், அதுதான் இனி ஃபியூச்சர்லயும் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் சில்லர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூலிங் எக்யூப்மெண்ட்ஸுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கு. ம், ம். அது நம்ம அவசியம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா மற்றபடி இண்டஸ்ட்ரியில வந்து இந்த கூலிங் டவர்ஸ் சைடு இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதுல வந்து ட்ரை கூலிங் டவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்மளது கரெக்ட், பின்னல் டியூப் கண்டென்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். கரெக்ட், கரெக்ட். ட்ரை கூலிங், ம். ஏன்னா அது வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நார்மல் கூலிங் டவர்ல வாட்டர் இஷ்யூஸ் இருக்கு, வாட்டர் ஆமா, வந்து நிறைய எவாபரேட் ஆகிட்டு போகும். ஆமா. ட்ரை கூலிங் டவருக்கு அந்த இஷ்யூஸ் கிடையாது. ம், ஒரு ம், லிமிட் டெம்பரேச்சருக்கு வந்து நியர்பை கூலிங் டவருக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் கொண்டு வர முடியும். ஆம்பியன்ட் ம், இதுக்கு அந்த வாட்டர் ம், டெம்பரேச்சர் அந்த சைட்ல ம், நிறைய இப்போ யூஸ் ஆகுது ம், உங்களுடைய ம், கண்டிஷன். அதனால ம். இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய இப்போ வந்து சில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல், நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கு. ஓகே, ஓகே. அதுதான். ம். இது இப்போ நீங்க 25, 30 இயர்ஸா பிசினஸ் பண்றீங்க. ம். நீங்க பார்த்ததுல ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் என்ன? ஒரு பிசினஸ் பண்றதோ, HVACல ம். பண்றதோ, ரெஃப்ரிஜரேஷன்ல ம். பண்றதுல? ம். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைட் தான். லோ டெம்பரேச்சர் சைட்ஸ்ல வந்து ம், கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஏன்னா இப்போ ம். லோ டெம்பரேச்சர்ல பார்த்தீங்கன்னா -40 டிகிரி, -50 டிகிரிஸ்னு வந்து ஸ்மாலர் மிஷின் இல்லை, பிகர் மிஷினே நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓகே. பிகர் மிஷின் கொடுக்குறப்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா அந்த ம், டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறது இல்ல. நம்மளா தேடி ம், தேடி கண்டுபிடிக்க வேண்டிய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே ம், அந்த ம், மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி ம். பெரிய மிஷின்ஸ் கொண்டு போறப்ப அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா கிடைக்கிறது இல்ல. ஈவன் ஓகே. சப்ளையர் வந்து சப்ளை பண்ணிடுறாங்க மெட்டீரியல் அண்ட் அதுக்கு ம், உண்டான எல்லாமே. பட் அதுக்கு ம், உண்டான ப்ராப்பர் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது இல்ல. அந்த ம், டெக்னிக்கல் சப்போர்ட் தேடுறப்ப அதுக்கு நம்ம அடிஷனல் செலவு நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. ம், ம், அதனால ம். அது ஒரு இஷ்யூ தான் இருக்கு. பெரிய மிஷின்ஸ் பண்றப்ப அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா இல்ல. ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி issues ம், தான் இருக்கு. அதாவது ம். ஜெனரலா பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ்க்கு கிடைக்கிற அளவுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டோ இல்ல மத்த மெட்டீரியலோட பிரைஸ் சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்ல. ஆமா, ரொம்ப ஆமா. பெரிய கம்பெனிஸ் பண்ற அளவுக்கு. ம், அந்த மாதிரி ஒரு ம், சேலஞ்சிங் வந்து நம்ம இப்ப வந்து இது மீட் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல. ம், ம், அதுதான். ம்.
அதான் நம்ம லைன்ல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த காப்பர் அலுமினியம் மெட்டல்ஸ் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபிளக்சுவேஷன் ஆமா. ரொம்ப எஃபெக்ட் ஆகுற ஒரு காப்பர், விஷயம். அலுமினியம், மெட்டல்ஸ், அது இல்லாம நமக்கு கிடைக்கிற கம்பல்சரிஸ் எல்லாமே 90% பாத்தீங்கன்னா பிக்கர் சைடு வந்து எல்லாமே இம்போர்ட்டட். ஆஹ் ஆஹ். இண்டிஜினியஸ் அப்போ பிக்கர் டாலர் சைடுல டாலர் ரேட் எல்லாமே. இண்டஸ்ட்ரியல் கிடையாது. ம் ஆமா, எபோவ் 5 டன் போனோம்னா ம் எல்லாமே இம்போர்ட்டட் தான். ம் இந்தியாவுல எதுவுமே ம் மேனுஃபேக்சரிங் கிடையாது. ம் அதோட ம் பிரைஸ் வேரியேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதால அதுலயும் வந்து ம் நம்ம வாங்குறது அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்து நம்ம கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது ஒரு ம் இதுதான். ஏன்னா ம் கரெக்டா பண்ண முடியுது இல்ல, பண்ணோம்னா ம். காஸ்ட்லி ஆயிடுது. அது ஆமா. வந்து நிறைய கம்பெனிஸ் கூட வந்து நம்ம இது பண்ண முடியுதுல, காம்படிட் பண்ண முடியுது இல்ல ம் ம் நம்ம ம் பிரைஸ். பட் ம். ஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியல்ன்றதால எங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் வர்றது இல்ல பெருசா. ஓகே. அதுதான். கமர்ஷியல் நம்ம பண்றது இல்ல, ஸ்பெஷலா இண்டஸ்ட்ரியல் மட்டும் பண்றதால அது ம் மத்தவங்களால கொடுக்க முடியுது இல்ல அது. ம் அதுதான் ஸ்பெஷல் ம் எக்யூப்மெண்ட் கொடுக்க முடியுது ம். இல்ல. அதனால ப்ராப்ளம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதுதான் ஆஹ் சேலஞ்சிங் so, வந்து இதுதான். ம் ம். அதான் சார் என்னோட கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். மற்றபடி நீங்களும் சதன் காயில் பத்தியும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொல்லாமலே ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நீங்களே ஒரு ஆமா. ஏன் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு, ம். ப்ராடக்ட் நல்லா இருக்கிறப்ப நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுல எந்த இதுவும் கிடையாது. ஓகே அதுதான். ஓகே ஓகே. அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதா தான் நம்ம ரெக்கமெண்டே பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் எங்களோட சூப்பர். நிறைய பெரிய ஆளுகள்லாம் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம், வாங்கியிருப்பாங்க. ம் ம். ஆமா அதுதான். ஆமா. ஸோ இப்போ அதான் சார், தேங்க்யூ சார் இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ. நீங்க உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், ஏதாவது சொல்லணும்னா கூட நீங்க சொல்லலாம். ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் என்ன வச்சிருக்கீங்க, வேற என்ன பண்றதா இருக்கீங்க இதுலயே? ஃபர்தர் காயில்ஸ்ல அதான் சார் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒரு ப்ராடக்ட் ம் 30 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ம் 30 இயர்ஸா ஆமா. பண்றது ஒரு ம் ஒரு வாயில சொல்றதோட நம்ம ப்ராடக்ட்ல வந்து ம் அது தெரியணும். அதுதான். ஸோ கண்டிப்பா. டெய்லிக்கும் ம் ஏதாவது ஒரு இல்ல கோட்டிங்கும் ப்ராடக்ட். சரி, பிரேசிங் ம் ம் குவாலிட்டியும் ம் சரி, இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதோட நாளைக்கும் நல்லா இருக்கணும். மற்ற ஒரு 5 ஓகே மேனுஃபேக்சர் ஓகே. இருக்காங்கன்னா அவங்களுக்கு ம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும்ன்றதுதான் எண்ணம். ம் So, ம் அது மெட்டீரியல் சோர்சிங்கா இருக்கட்டும், ம் குவாலிட்டி ம் செக்கா இருக்கட்டும், உள்ள இன்டர்னல் ம் சிஸ்டமா ம் இருக்கட்டும், டெலிவரி சிஸ்டமா இருக்கட்டும், ம் ஏதாவது எங்களுக்கும் மற்ற ம் மேனுஃபேக்சருக்கும் டிஃபரன்சியேஷன் எப்பவுமே இருக்கணும் ம் அப்படின்னு. காஸ்ட்லயும் ஓகே பாத்தீங்கன்னா ஓகே. அந்த ஒரு ம் நீங்க சொன்ன மாதிரி காஸ்ட் இன்க்ரீஸ் இருக்குது. ஆனா அது ம் நாங்க பர்ச்சேஸ் பண்ற காப்பர் இம்போர்ட் பண்றதுனால எங்களுக்கே ஓகே, இந்த மெட்டீரியல் அடுத்த மாசத்துல வரும், 2 வாரத்துக்கு அப்புறம் வரும், அது இந்த ரேட்ல தான் இருக்கு ம் அப்படின்னு முன்னாடி ஓகே ஓகே. இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பா கஸ்டமருக்கும் புரியும். டெஃபினட்டா. உங்களுக்கும் கண்டிப்பா ஆமா. நாங்க ம் வந்து ம் எங்களுக்கு இன்னும் ம். எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேக்குறது இல்ல. நம்ம வந்து ரா மெட்டீரியல் இது இருக்குது, அதனால இந்த டிஃபரன்ஸ் நிச்சயமா இருக்குன்றதுதான் நிச்சயமா. நாங்க புஷ் பண்ணி வாங்குறோம். ம். எனக்கு சதன் ப்ரொடக்டிவிட்டிலையும். காயில ம். எனக்கு சதன் காயில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரா மெட்டீரியல் பிரைஸ் ரைஸ் ஆகிறப்ப மெட்டீரியல் காஸ்ட் ரைஸ் ஆகும், அதே நேரத்துல பிரைஸ் குறையிறப்ப டெஃபினட்டா நீங்க குறைச்சும் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா அதுதான். ஆமா. மத்தவங்க வந்து அந்த அளவுக்கு பண்றது இல்ல அது. ஆ, ஆ. நான் உங்ககிட்ட அது நிறைய பார்த்திருக்கேன். எவ்வளவு ம். நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது பார்த்திருக்கேன். ரா மெட்டீரியல் ம். பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா கண்டென்சர் காஸ்ட், எவாபரேட்டர் காஸ்ட் பிரைஸ் ரைஸ் ஆகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் காஸ்ட். ஆமா சேம் டைம் ரா மெட்டீரியல் குறையிறப்ப நீங்களும் அதை வந்து கம்மி பண்ணி கொடுத்துடுறீங்க. ஆமா அதனால ஆமா. அது ஒரு நல்ல இதா இருக்கும் உங்ககிட்ட இருந்து. ம். அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ப்ளூ ஃபின்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நல்ல ஹை ம். குவாலிட்டி ம். ஃபின்ஸ். அது ம். இனி ம். ஏன்னா பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கு அட்மாஸ்பியர்ல. ம். நம்ம ம். கண்டென்சர் அதாவது நார்மல் ப்ளூ பின்ஸ் இல்லாம போடுறப்ப ப்ளூ பின்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும் ஆமா கண்டென்சருக்கு. சில ஆமா. வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நாங்க கிடைக்கிறப்ப. ஆக்சுவலி அது ப்ளூ ஃபின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருந்ததுல ஆ, இப்போ என்ன அந்த இம்போர்ட்ல ரொம்ப அலுமினியம் அலுமினியம் ப்ளூ வந்து இம்போர்ட் மட்டும்தான் வருது. ஸோ ஆமா. அவங்க என்ன ம். பண்றாங்க, இப்போ அந்த இம்போர்ட் டியூட்டியும் இருக்கு, பிளஸ் இந்தியால ம். கிடைக்காதனால ரொம்ப ப்ரீமியம் சார்ஜ் பண்றாங்க. காஸ்ட் ஓ, வந்து சரி சரி சரி. உட்கார மாட்டேங்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ம். ஹிண்டால்கோலே வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்ல ம். அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ளூ. ஸோ ஓகே. வந்து அந்த ம் ம் டைம்ல ம். கண்டிப்பா காஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபீஸபிளா இருக்கும். அது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல நம்மளால பண்ண முடியும். இந்த ஓகே இம்போர்ட்டை ரைட். அது நம்பி கொஞ்சம் நம்ம போறது கொஞ்சம் ரிஸ்க்ன்றதுனால நம்ம அதை ஃபுல்லா ப்ரோமோட் பண்றது இல்ல. நிச்சயமா நிச்சயமா வர்றது குவாலிட்டி ம். எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம அதை ஆமா எதுவும் பண்ணவும் முடியாது. ஆமா. ஒரு கரெக்ட் தான். வாட்டி இம்போர்ட் வரும்போது ஒரு வாட்டியும் ஒரு ஒரு கம்பெனி ட்ரேடர் தான் வாங்கி கொடுக்குறோம். நம்ம குவான்டிட்டிக்கும் கரெக்டா. கண்டெய்னருக்கும் ம். ஃபுல்லா டைரக்டா வாங்க முடியாது. ட்ரேடர் வாங்கி சரி சரி கொடுக்கும்போது சரி. இன்னைக்கு ஒரு எக்ஸ் கம்பெனில இருந்து வாங்குறாங்க, நாளைக்கு ஒரு ஒய் கம்பெனில இருந்து வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு ஆமா, வந்து அந்த அது அவுட்புட் குவாலிட்டி எங்களுக்கு மாறிடுது. செட் ஆகாது. நாங்க இப்ப நார்மலா யூஸ் ம். பண்ற ஃபுல்லாவே இண்டால்கோ அலுமினியம் யூஸ் பண்றோம். ஒரே மாதிரி வரும், ம். குவாலிட்டியில எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ ம். அதனால நாங்க ம். ம். அவ்வளோவா ரிலை பண்றது இல்ல. இருக்கு ஆஸ் ஓகே. ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றோம். ஆனா காஸ்ட் ரொம்ப ம். ஜாஸ்தியா இருக்கு.
ஓகே பிளஸ் ஓகே இப்போ வெரி குட். ரீசெண்டா ஒரு 2 3 கோட்டிங்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். சிஇடி எலக்ட்ரோ டெபோசிஷன் கோட்டிங் இருக்கு, அது இல்லாம ஹெரசைட் கோட்டிங் இருக்கு, சரி. ஆக்சிகோட்னு சொல்லி ஆன்டி கொரோசிவ் கோட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அந்த டீடைல்ஸ் கூட நான் ஷேர் சரி பண்றேன். அதோட ஷேர் டெஸ்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ் கூட அது இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு கூட நீங்க பார்க்கலாம் ஏதாவது ஃபீஸிபிளா இருக்கு. ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அது நான் அடுத்த இதுல வந்து அதை யோசிக்கிறேன் நான். ஷூர் ஷூர். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நைஸ் சீயிங் தேங்க்யூ யூ சார். மேடம். தேங்க்யூ மீட் பண்ணலாம். யா தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. பை ஓகே பை. ஓகே மேடம். பை.